வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குடி கிராமத்தில் புவனகிரி வட்டம் மஞ்சக்குடி கிராமத்தில் நடந்த நெடுஞ்சாலை 1500 கோடி ஊழலுக்கு எல்லா அரசாங்க அதிகாரியையும் சிறையில் அடைத்திருப்பார். சிபிசிடி விசாரணைக்கு வழி செய்திருப்பார். போலி பட்டதாரர் வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன் எல்லாம் சிபிசிடி மூலம் கைது செய்து உள்ளே போட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகி, ரொம்ப மிக சிறந்த நிர்வாகி. அப்படிப்பட்டவர் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டு தான் நமக்கு வேதனை. ஆனால் டாக்டர் கலைஞரை நான் ஏன் தமிழ்நாட்டின் தந்தை என அறிவித்தேன், குறிப்பிடுகிறேன் என்பதெல்லாம் இந்த இதில் வர்ற தொடர் வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது எவ்வளோ சரின்னு. நன்றி, வணக்கம். திமுகவினர் தினமும் கலைஞரை நினைக்க 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழினமும் அவரை மறக்காமல் நன்றி கூறவும் அப்படி அர்த்தமுள்ள 1,00,000 காரணங்களை சொல்ல முடியும். தமிழ் சமூகத்தின் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதருமே கலைஞரின் பங்களிப்பால் திட்டத்தால் பயனடைந்தவர்கள்தான். ஏறத்தாழ 60 ஆண்டுகால சட்டமன்ற பங்களிப்பில் 17 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்திய ஒருவரால் தமிழ்நாட்டில் இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்த முடியுமா? Download ShareChat. 1969, 1971 தமிழ்நாட்டில் போக்குவரத்தை தேசியமயமாக்கினார். அரசு போக்குவரத்து கழகங்களை உருவாக்கி பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கினார். அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் என்கின்ற லட்சியத்தை முன்வைத்து அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டவர் கலைஞரே. இன்று மின்சார வசதி இல்லாத கிராமம் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்கின்ற நிலையினை எட்ட காரணம் கலைஞரே. குடிசை வீடுகள் இல்லா தமிழ்நாடு என்ற நோக்கத்துடன் இந்தியாவிலேயே முதல் முறையாக குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்தது. அதனை 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர். மனிதனை இழுக்கும் கை ரிக்ஷாக்களை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கி சுயமரியாதையுடன் தமிழ்நாட்டை நிமிர வைத்தார் கலைஞர். இந்தியாவிலேயே முதல் முறையாக காவலர்களின் குறைகளை தீர்க்க காவல்துறை ஆணையம் ஏற்படுத்தி அவர்களது பிரச்சனைகளை அக்கறையுடன் கேட்டு தீர்த்து வைத்த முதல்வர் கலைஞர்தான். அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு இலவச கல்வி என்று அறிவித்தார் கலைஞர். உழைப்பாளர் தினத்தை ஊதியத்துடன் கூடிய விடுமுறையாக அறிவித்தார். Download ShareChat. திருநங்கைன்றவங்களை ஏளனமா பாக்குறவங்க மத்தியில நான் இன்னைக்கு ஒரு ஐடி கார்டு போடுறேன், 10 கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட போய் உட்காடுறேன், 4 எம்எல்ஏ கூட பேசுறேன், 10 அமைச்சர் கூட பேசுறேன்னாக்கா அந்த கௌரவத்தை கொடுத்ததும் தமிழறிஞர் ஐயா அவர்கள் தான். அடிப்படையில நானும் திருநங்கை சமூகமாக இருந்தா அந்த வழியை உணர முடியும். கலைஞரால் அதை எப்படி உணர முடிஞ்சது? சக மனிதர்களால் பார்த்ததுனாலதான் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எப்படி கலைஞர் அதை யோசிச்சாருன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் கலைஞர். Download ShareChat.